3 எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த 3 எழுத்துக்குள்ள எல்லா எழுத்தும் வரக்கூடிய முறையை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல் எழுத்து ட. நீங்க சொல்ல வேண்டாம், கேளுங்க. முதல் எழுத்து ட. ரெண்டாவது நீங்க படிக்க வேண்டிய எழுத்து ர. மூணாவது படிக்க வேண்டிய எழுத்து வ. இந்த 3 எழுத்து தெரிந்தால் போதும், தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்தும் வரும். இது யாரும் சொல்லல உலகத்துல இதுவரை. இப்ப நான் உங்களுக்கு எப்படின்னு காட்ட போறேன். இது ட. இந்த டால ஒரு கோடு மேல போட்டா பா. இது பா. இந்த பாவுல ஒரு வளைச்சா மா. இது மா. இந்த மாவை எழுதி கீழே அடிச்சு இங்கே அடிச்சு இங்கே அடிச்சுட்டு இதை வளைச்சா யா. இதே மாவை கீழே ஒரு கோடு போட்டா அது ழா. அப்ப இந்த டாவுல வரக்கூடிய எழுத்து ட, ப, ம, ய, ழ. 5 எழுத்து வருது. 5 எழுத்துக்கள் வருது. அதுக்கு அடுத்தது ர. இந்த ராவை போட்டு ஒரு சின்ன சுழி சுழிச்சிங்கன்னா சா. இந்த சாவை எழுதி ஒரு சின்ன சுழி வச்சிங்கன்னா கா. அந்த காவை எழுதி அந்த காவை கொஞ்சம் நீட்டினீங்கன்னா கா. பாருங்க, அதுக்கு அடுத்தது அந்த தாய் எழுதி தாவுல பாருங்க, இந்த எல்லாம் அழிச்சோம்னா அது நான். அந்த நாவல இந்த மூக்கை இதுல ஒட்ட வச்சுட்டு நடுவில் அழிச்சிங்கன்னா தான். அப்ப ர, ச, க, த, ந, ர. 6 எழுத்து வருது. அதுக்கு அடுத்தது நாம போறது வ. வந்து இந்த வாவை எழுதி 2 பக்கமும் அழிச்சிட்டு வளைச்சோம்னா அது லா. அந்த லாவை எழுதி இதை அழிச்சிட்டு மேல இப்படி போட்டு போட்டா இந்த குண்டுல இந்த லாவை எழுதி இப்படி சுழிச்சோம்னா 2 சுழினா. இந்த நாவை எழுதி நடுவில் இன்னொரு சுழி சேர்த்துக்கிட்டோம்னா 3 சுழினா. அப்ப ப, ல, ல, ந, ந. மொத்தமா இதுல வந்து ஒரு 5 எழுத்து. அப்ப 5 × 10 16 எழுத்து வந்துடுது. மிச்சம் இருக்கிறது ஞாபகம் தான். இந்த 2 எழுத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்ப இந்த 3 எழுத்துக்களுக்குள்ள எல்லா எழுத்தும் வருது. இது தமிழ் மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.